சூப்பராக இருந்துச்சு. படம் ஸ்லோவாக தான் இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தானே இருந்துச்சு. சூரி நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் ஓகே தான், நல்லா தானே இருந்துச்சு. சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருந்தது ப்ரோ? படம் நல்லா இருக்குண்ணா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். ஸோ லைவ் மியூசிக் லைவ் டப்பிங் வச்சு ஒரு சிங்கிள் ஷாட்டில் படம் லென்த்தாக போகுது. ஸோ நல்லா இருக்கு படம். ஒரு பெரிய கதை, அதாவது பிரம்மாண்டமான கதை கிடையாது, ஒரு நார்மலான ஒரு பேஸான கதை தான். ஒரு கிராமத்து சைடில் மதுரை சைடில் அதை எடுத்திருக்காங்க. ரொம்ப கொட்டுக்களி தானே, ரொம்ப அழகாக இருந்தது, யதார்த்தமாக இருந்தது ப்ரோ, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. புது ஃபீல் ப்ரோ, புதுசாக அவங்க ஜேர்னி பண்ணுற மாதிரி, நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருக்காது, அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவல் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு, அதோட சொல்யூஷன் வந்து நீங்களாக வந்து உங்ககிட்ட அந்த சொல்யூஷன் இருக்குது, அவங்க மைண்ட் செட் பிரகாரம் அது அந்த தீர்வு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, ஏன்னா நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணும்போது லேக் எதுவுமே இருக்காது. நீங்கள் முழுக்க முழுக்க அந்த ட்ராவல் கூடயே போயிடுவீங்க, நீங்களும் ஒரு சக பழனி ஆகிடுவீங்க. அந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, நீங்களும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த லேக்குமே தெரியாது. ரொம்ப இயல்பான கேரக்டர் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். டெஃபினட்டாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். படத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக அதான் அவங்க டைரக்ட் பண்ண விதம், அப்புறம் சவுண்ட் டிசைன்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக்கோட குறை அந்த மாதிரி எதுவுமே தெரியல. மியூசிக் இல்லை படத்தில் எங்கேயுமே, ஆனால் அதோட குறை எங்கேயுமே ஃபீல் பண்ண வைக்காத மாதிரி நல்லா என்கேஜிங்காக இருக்குது. ரொம்ப கஷ்டம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆக்சுவலாக நிறையா ரியாக்ட் பண்ணாங்க, உள்ள நிறையா இடத்துல கிளாப்ஸ் பண்ணாங்க, சிரிச்சாங்க. ஸோ ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஹுக் பண்ணுறதே கஷ்டம், அந்த மாதிரி படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. இப்போ எதிர்பார்த்தோட மிகச்சிறப்பாக இருக்கு படம். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு. கூழாங்கல் பார்த்த இந்த வினோத்ராஜ் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தோட மிகச்சிறப்பாக படம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு கூர்மையும் யதார்த்தமாக கொண்டு போயிருக்காங்க. இசை இல்லைங்கிறது தெரியல, இயற்கையான ஓசைகளை வச்சு கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா இதுல சொல்றதுன்னா வந்து எப்படி ஒரு கிராமம் வந்து பெண்களுடைய காதலுக்கு வந்து எதிராக இருக்கு, ஒரு மூட நம்பிக்கைங்கிற பேர்ல அந்த காதலிக்கிற பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது இந்த படம் மிகச்சிறப்பாக காமிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு படம், எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காங்க. சொல்லவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரிய ஆக்டிங், மற்றவங்க எல்லாருடைய ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. யாருமே தெரிஞ்ச ஆக்டர்ஸ் கிடையாது, ஆனா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முதல் படம் அவங்களுக்கு, எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா எப்படின்னா அவங்க வந்து டயலாக்கே பேசல, ஆனா அவங்க கேரக்டர் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படி நடிச்சிருக்காங்க. இல்ல மியூசிக் இல்லன்னு ஃபீல் ஆகல. ஏன்னா இப்ப நம்ம ஆட்டோல போறோம்னா எல்லா சவுண்டும் கேட்டுட்டே இருக்கும், அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவர் வந்து என்னன்னா சும்மா ஹீரோயிசம்லாம் பண்ணாம அவருக்கு வர்றதை பண்றாரு, ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு எது வருமோ அவர் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்ணி என்ன சொல்றது, அந்த ஒரு கேரக்டராகவே மாறிடுறாரு. அது வந்து அவருக்கு அந்த வில்லேஜ் கேரக்டர்னு சொல்ல இன்னும் நல்லா பண்றாரு. அதான் ஒரு விஷயம். கரு என்னன்னா இப்போ வந்து இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் இருக்குல்ல, நான் ஃபுல்லா ஸ்பாயிலர் ஆகிடும். நான் லைட்டா கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன், ஒரு கியூரியாசிட்டிக்காக சொல்றேன். அதுதான் சொல்ல வராங்க. இல்ல என்னன்னா ஒரு ஸ்பாயிலர் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். மூவி வந்து லாஸ்ட்ல கிரைமஸ் ஆடியன்ஸ்க்கே விட்டுட்டாங்க. அதான் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. மதத்தெல்லாம் டார்கெட் பண்ற மாதிரி தெரியல ப்ரோ. நம்ம பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு குழந்தை கிட்ட இருந்து கூட கத்துக்கலாம், ஓகேவா? நம்ம கத்துக்கிறதுன்னு இல்லை, லைஃபுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸை வந்து நம்ம எங்கன்னு வேணா கத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு சீன் புரிய வைக்கிறதுக்காக வச்சதை வந்து நம்ம மூட நம்பிக்கை அப்புறம் மதம் அப்படிலாம் சொன்னா இந்த மாதிரி நல்ல படமே வராது ப்ரோ. மியூசிக்கா படத்துல தேவையில்லாத சாங்ஸ்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, ஓகேவா? தேவை எங்கேஜிங்க கொண்டு போயிருக்காங்க. ஸ்லோன்ற பேர்ல லாக் அடிக்கும் சில மூவிஸ்லாம். இவங்க ஸ்லோவா கொண்டு போனாலும் அந்த வில்லேஜ்ல வந்து நம்ம ஃபீல் பண்ற மாதிரி அந்த படம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். இது ஹாரர் மூவி எல்லாம் பில்லி சூனியம் அந்த மாதிரி படம். அது ரொம்ப இன்வால்மெண்டா கொண்டு போல. அந்த பொண்ணுக்கு பில்லி சூனியமா இல்லாட்டி அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கா அப்படின்னு தெரியாது. அதான் சொல்றேன்ல, கிராம சைடுல வந்து இப்ப நான் வந்து ஏதோ ஒரு ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு பேய் பிடிச்சுன்னு நினைப்பாங்க. இது சிட்டியில் வந்தோம்னா ஏதோ ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கேன்னா டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு ஏதோ மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு சைக்காலஜி ரீதியாக நினைப்பாங்க. அதான் சொல்கிறேன். நம்ம சிட்டியில் வேறு மாதிரி எதிர்பார்ப்போம், கிராமத்தில் வேறு மாதிரி எதிர்பார்ப்போம். ஸோ படம் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கலாம். எல்லாம் செகண்ட் ஹாஃப் லேக்ன்றாங்களே. படம் ஃபுல்லாகவே லேக் தான் போகுது, ஸ்லோவாக தான் போகும். அதான் பெரிய கதை இல்லாத போது ஒரு லைவ் டப்பிங்கில், அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு நம்மளை லைவாக உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு ஆட்டோ சவுண்டோ ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் நம்ம கேட்குது. ஆம்புலன்ஸ் வந்து படத்துல கேட்கும்போது நம்ம இன்வால்மெண்டா உள்ளே
போயிருக்க மாதிரி இருக்கு, லைவ்ல இருக்க மாதிரி இருக்கு. படம் ஃபுல்லா செகண்ட் ஹாஃப்னு இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே படம் லேகா போறதுனால உட்காந்து பார்க்கலாம். ஒரு பெரிய கதை கிடையாது, ஒரு சின்ன படம் தான். 1.5 மணி நேரமும் 2 மணி நேரத்துக்குள்ள தான் வருது படம். படத்துக்கு அவார்டு கொடுத்திருக்காங்கல முன்னாடியே. என்ன படத்துக்கு கொடுத்தாங்க? பொட்டுக்காளிக்கு முன்னாடி அவார்டு கொடுத்து தான் ஸ்கிரீனிங்கே வந்திருக்கு. நானே இப்போ நான் அதான் பிச்சை எடுத்துக்கிறேன், கொடுங்கன்றேன், சேவலுக்கு சேர்த்து கொடுங்கன்றேன். அவங்க கொடுத்துட்டாங்க, நான் அதில் கலந்துக்கல, பார்த்தேன், பிச்சை எடுக்கிறேன். புரியுதா? நான் பிச்சை எடுக்கிறேன். அவங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க தெரியல, நான் படம் பார்த்துட்டு வந்து கேட்குறேன். புரியுதா? அவளுக்கு நிறைய வித்தியாசம். நான் உட்காந்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்துட்டு நான் என்னோட வாழ்க்கையிலே மதுரை மாவட்டத்தில் நடக்கிறதா அது நடந்துக்குது. ஏன்னா எங்க பெரியப்பாவுக்கு மருந்து வச்சுட்டாங்க சொல்லிட்டு இந்த டியூப்ல போட்டு உருவாங்க. அது உண்மையிலே என் கண்ணு எதிர்க்க பார்த்தேன். ஆனா சூரி ரொம்ப கிளேடி மதுரைக்காரர் இல்லை அவரு, அந்த ஊர்ல எல்லாம் நடந்துக்குது. இல்லைன்னு சொல்லு சூரியன் சிவகார்த்திகனே நடிக்க முடியாது இந்த கேரக்டர். அவர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டாரு, கம்மி பட்ஜெட் தான், ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி பாட்டு சாங்கு ஃபைட்டு வச்சா பட்ஜெட் அந்த ஒரு 15 பேர் தான் இருக்கிறாங்க, முகமே தெரியல. அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா ரியாக்ட் பண்ணிருந்தாங்க ஆடியன்ஸ். எண்டிங் மட்டும் ஐ திங்க் நிறைய பேருக்கு கொஞ்சம் லெட் டவுனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் எண்டிங் வந்து அதனால கொஞ்சம் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் நல்லா ரியாக்ட் பண்ணாங்க ஆடியன்ஸ். எது எனக்கு பர்சனலா அப்படி இல்லை. ஆக்சுவலா இந்த படம் வந்து நான் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம்தான். அவங்க எல்லாமே சொல்லி கதையை இப்படிதான் முடிய போகுது, இப்படிதான் ஆரம்பிக்குது அப்படின்னு இல்லாம நிறைய விஷயங்கள் நீங்களே உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் டைம் ஆகும், அது ஆக்சுவலா அந்த எண்டிங் ப்ராசஸ் பண்ணவே. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்காங்க. வரப்போ பேசுறப்போ அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. பட் டெஃபினட்டா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அது. ரொம்ப அழி, பட் நான் ஒரு 5க்கு ஒரு 4 ஈஸியா நான் கொடுப்பேன். ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 13 வயசு 14 வயசுக்கு வந்தோன்னா காதலி காட்டி தான் வந்து சைக்காட்ரிஸ்ட் கொடுப்போம். என் பொண்ணுக்கு என்ன மனசு கோளாறுன்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, பொண்ணு காதலிச்சா மனசுல தான் கோளாறு, பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஓட்டுறதுக்கு பேய் ஓட்டுறதுக்கு கூட்டு போறாங்க. சாமியாரும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அடிக்கிறது மட்டும் கிடையாது, எங்கேயோ கண்ட இடத்தெல்லாம் வச்சு ஒரு பெண் சீண்டல் பண்ணுவதை வந்து பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு பாலியல் சீண்டலுக்கே உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பாக பெண்களை சாதாரண ஒரு பொருள் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உயிராகவே நடத்தலைங்கிறது மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. சூரிய அண்ணாபின் எல்லாமே மிகச்சிறப்பான நடிப்பு, எல்லா கதாபாத்திரம் மிகச்சிறப்பான நடிப்பு. கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அது. ஆனா இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கல. பயங்கரமா விசில் அடிச்சு கைத்தட்டி அந்த மாதிரி எல்லாருக்குமே இன்டைரக்டா சொல்ற மெசேஜ் வந்து புரியுது. டயலாக்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமா எழுதி பேசாம எல்லாருக்குமே அது புரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நிறைய பேர் இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஹியூமர்ஸ் இருக்கு, நல்லா சிரிப்பா இருக்கு. அதே மாதிரி அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ எல்லா கேரக்டருமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து கதையோட மையம்னாலும் எல்லா கேரக்டர், ஒரு குட்டி பையன் கூட அவனை கூட வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எல்லா கேரக்டரும், ஒரு பைக்ல கான்வர்சேஷனா இருக்கட்டும், ஷேர் ஆட்டோ கான்வர்சேஷனா இருக்கட்டும், அந்த பேய் ஓட்டுற இடத்துல நான் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும், அதுக்காக நான் சும்மா கிளிம்ஸ் மட்டும் சொல்றேன். அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எதுவுமே எனக்கு போர் அடிக்கிற மாதிரிலாம் தெரியல ப்ரோ. எனக்கு எங்கேஜிங்கா இருக்கு. நல்ல ட்ரை ப்ரோ. எவ்வளோக்கு ப்ரோ? 10க்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல 10 கொடுப்பேன். ஆனா வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 9. எல்லாருமே பிடிச்சிருந்து ப்ரோ. முக்கியமான அந்த பொண்ணுக்கு லாஸ்ட்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என் கேரக்டர் நேம் சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆயிடும். அதான் சொல்றேன், மனசுல நிக்கிற மாதிரி தான். படம் பார்த்தவங்க இந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல இவ்வளோ பெயின் கோ த்ரூ பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கேரக்டர் நான் சொல்ல விரும்பல, அந்த கேரக்டர், அந்த குட்டி பையன் கேரக்டர். அப்புறம் வந்து ஒரு 2 பேர் கான்வர்சேஷன் பண்ண சொல்லி நம்மளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அந்த கான்வர்சேஷனை காமெடி தனி ட்ராக் இல்லாம நம்மளுக்கு வந்து என்கேஜிங்கா இருந்தது. அப்புறம் வந்து சூரி சொல்லவே வேணாம், வில்லேஜ் கேரக்டர்னா அவர் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் கேரக்டர் பிடிச்சிருந்தது, ஆனாபென் கேரக்டர் ஆப்வியஸா பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் என்னன்னா பொண்ணுக்காக நிக்க முடியாம அந்த மாதிரி வந்து அவரால் வந்து அந்த ஒரு எமோஷனை வந்து கன்வே பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், டிஃப்ரெண்டா இருக்கு. மற்ற படத்தை விட இது கமர்ஷியலா இல்லாம ஒரு ஆர்ட்டா பார்த்தா நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், ஃபேமிலியா பார்க்கலாம். சூரி பயங்கரமா நடிச்சிருக்காரு, கூட இருக்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல சாங் இல்ல, பிஜிஎம் மட்டும் தான் இருக்குன்றாங்க. ஆமா, பிஜிஎம்மும் வந்து அதான் லைவா அந்த மியூசிக் மட்டும் தான் இருக்கு, பிஜிஎம்மும் இல்ல, சாங்கும் இல்ல. படம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு.
டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு படத்துல? டேரக்ஷன் பயங்கரமா இருக்கு, எல்லாமே லைவா எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ எதுவுமே நடிச்ச மாதிரி இல்லாம உண்மையா இருந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மக்களோட மக்களா, அதாவது அந்த கிரவுண்ட் டு எர்த் மாதிரி அது பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி சூரியன் சரி எல்லாரும் சரி நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 8 கொடுப்பேன், 10. நல்லா இருக்கு. ஒரு கமர்ஷியலா இல்லாம பாட்டு எதுவும் எதிர்பார்க்காம படத்தை நல்லா கொண்டு போயிருக்காங்க. அது லேக் தான், லேக்னா ஸ்லோவா போகுது படம், கதை இல்லாத போது ஸ்லோவா தானே போகும். ஸோ மியூசிக் நல்லா இருக்கு. அதாவது மியூசிக்னா லைவ் மியூசிக், அந்த சுத்தி இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் நல்லா இருக்கு.